வணக்கம் நண்பர்களே. டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. நம்ம ஏதோ ஒரு விஷயங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். கெட்டதுக்கு தான் காலம். கெட்ட விஷயங்கள் ஈஸியாக பரவிடும். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எதுவுமே பரவாது. நாட்டில் 1000 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒரு சின்ன கெட்டது பண்ணியிருப்போம், உடனடியே ஒரு புறம் பரவிடும். அந்த மாதிரி தான் எல்லாருமே கார் பைக் எல்லாமே வச்சுருப்பீங்க இல்லையா? கார் பைக் எல்லாம் என்னையை பொறுத்த நானே கிட்டத்தட்ட 95 96லேருந்து கார் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆச்சுங்க. அதே மாதிரி டூ வீலரும் வச்சுருக்கோம் இல்லையா? டூ வீலருக்கும் காருக்கும் இன்சூரன்ஸ் கட்டுறோம். சரி, ஒரு புது காருக்கு ஒரு 20,000 இன்சூரன்ஸ் வரும், மினிமம் வரும். மேக்ஸிமம் 50 60 70 80 1,00,000 இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா கட்டுறோம். கார் வச்சுருக்கவங்க 2 கார் வச்சிங்கன்னா 40 லட்ச ரூபா ஆச்சு. 2 டூ வீலர் வச்சிங்கன்னா வருஷத்துக்கு 5,000 ரூபா மினிமம் வரும். 20 வருஷத்துக்கு ₹1,00,000 ஆச்சு. இதெல்லாம் பார்த்தோம்னா வண்டி ஆக்சிடெண்ட் ஆனால் கூட பெருசாக சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டுக்கெலாம் இன்சூரன்ஸுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா 10,000 ரூபா செலவு பண்ணால் 2,000 ரூபா தான் கிடைக்கும். ப்ளஸ் அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் ரேட்டே அதிகம் பண்ணிடுவாங்க, அதனால் போக மாட்டாங்க. ஏதாவது டெத்து ஆனால் தான் உண்டு, இல்லைன்னா அந்த வருஷம் அந்த இன்சூரன்ஸ் வேஸ்ட்டு. இந்த மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் கட்டியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் எல்ஐசிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் கட்டினீங்கன்னா 20 வருஷம் கழித்து ஒரு 5 6 7 8 இந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு வட்டியோடு திருப்பி கொடுக்குறான். மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் கட்டினீங்கன்னா அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஒரு அமௌண்ட்டு தான் கிடைக்கும். எல்ஐசியில் ஆக்சிடெண்ட் இறந்தாங்கன்னா டபுள் தான் அமௌண்ட் கொடுக்குறான். சரிங்களா? உங்களுக்கு என்ன நஷ்டம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது எந்த மாதிரி இருக்குன்னா, பால் இருக்குல்ல, பால் அன்றாடம் குடிக்கக்கூடிய பால், அந்த பாலுக்கு நம்ம யாரும் போய் அடிதடி போட்டு வாங்குறதில்ல. பால்காரு நம்ம வீடு தேடி கொண்டு வந்து 3வது மாடி ஏற்றி ஊற்றுறாரு இல்லையா? ஆனால் சாராயம் நேரம் காலம்லாம் இல்லாமல் விடிய காலமே போய் நிற்கிறான் சாராய கடையில். கூட 10 ரூபா, பாட்டுக்கு 10 ரூபா எச்சாவும் கொடுத்து வாங்கிட்டு வர்றான். ரொம்ப வாங்கக்கூடிய விலைக்கு வாங்கக்கூடிய பொருளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். நல்ல பொருளுக்கு பால்கார் 5 ரூபா கூட்டிட்டாருனாவே பால் 5 ரூபா ஏறிடுச்சு, பால் 5 ரூபா ஏறிடுச்சு, ஆவின் பால் விலை உயர்வு, தமிழ்நாட்டில் பால் விலை உயர்வு அப்படின்னு வருது. நல்லதுக்கு காலம் இல்லைங்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் இன்சூரன்ஸும். திருப்பி கொடுக்காத வண்டிக்காருக்கு விழுந்து விழுந்து போய் கட்டுறீங்க. நாளைக்கு நைட்டு 12 மணியோட முடியுதுன்னா ஐயோ போலீஸ்கார் பிடிச்சிக்குறான்னு கட்டுறீங்க. ஆனால் வாழ்க்கை உங்கள் பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே உங்களை நம்பிட்டு இருக்காங்க. இத்தனை ஃபேமிலி நடு தெருவுக்கு வந்திருக்கு தெரியுமா? வாழ்க்கை தரம்ங்கிறது அவங்கவுங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த குடும்ப தலைவன் இல்லைன்னா எந்த செலவாவது நிற்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். கணவனை இழந்த பெண்மணிக்கு மட்டும்தான் அந்த வருத்தம் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இன்சூரன்ஸ் உங்களை பணக்காரனாலாம் மாற்றாதுங்க, ஆனால் உங்களை ஏழை ஆக்காது. தலைவன் இல்லையே அதனால் குடும்ப வாழ்க்கை பாதிக்காது. ஏன்னா ஒரு 16 நாள் காரியம் முடிஞ்சால் நார்மல் லைஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, ஹவுஸ் டாக்ஸு, வாட்டர் டாக்ஸு, இபி பில். ஐயோ இங்கே ஆம்பளை இல்லையே வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. சீல் வச்சுட்டு போயிட்டே கட்டையை பிடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதனால் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.